கண்டுபிடிப்பு, மனிதனோட கண்டுபிடிப்பு, ஒவ்வொரு கண்டுபிடிப்பு, அதாவது இன்வென்ஷன் மனிதனோட கண்டுபிடிப்பு, ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? தொலைக்காட்சி எதுக்கு அதை கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப பேருக்கு தெரியாமையே அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் எதுக்கு அதை கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப பேருக்கு தெரியாது, தெரியாமல் பார்த்துக்கிட்டு. ஓகே, கண்டுபிடிச்சது தான் நோக்கம். இப்போ ஒரு ஐஸ் பாக்ஸ், அது ஒரு இன்வென்ஷன். ஐஸ் பாக்ஸ் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கானா அவன் நோக்கம் என்ன? பொருள்லாம் கெட்டு போகணும், ரொம்ப நாளைக்கு பாய்க்கணும், அதுதான் அவன் நோக்கம். அதுதான் அவன் நோக்கம். ஸோ நல்ல நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ இப்போ அந்த ஐஸ் பாக்ஸ் அதுக்கு தான் பயன்படுதா? ஃபோனு ஆரம்பத்தில் ஃபோன் கண்டுபிடிக்கும் போது சும்மா கயிறு மட்டும் வச்சு, அங்கே ஒரு கயிறு வச்சு பேசினாங்க. அப்புறம் போக 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 அது சுற்றுற பட்டன் வச்சு 1 2 3 4 5 6 10 வரைக்கும் இருக்கும். அது சுற்ற நம்பர் போகும். யார்கிட்ட வேணாலும் பேசலாம். நிறைய விஷயங்களை ரொம்ப சீக்கிரமாக மெசேஜ்லாம் அனுப்பலாம், விஷயங்களை சொல்லலாம், சொந்தக்காரங்கிட்ட பேசலாம், அம்மாக்கிட்ட பேசலாம், அப்பாக்கிட்ட பேசலாம், பாடிக்கிட்ட பேசலாம், தாத்தாக்கிட்ட பேசலாம், நிறைய பேசலாம். பாருங்கள, உங்களுக்கு தெரியும். போக போக என்னாச்சு? கண்டுபிடிக்கலாம் வேறு நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது தவறான நோக்கம். டிவி நிறைய விஷயங்களை, தகவலை போய் ரொம்ப தூரம் சேர்க்க முடியாத இடத்துக்குலாம் போய் சேர்க்கலாம். டிவி மூலியமா, தொலைக்காட்சி மூலியமா. ஓகே, அது ஒரு ஐஸ் பாக்ஸ் எது கண்டுபிடிச்சாங்க? பொருள்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு பாய்க்கலாம். உள்ளே வச்சா பொருளை கெட்டு போகாது. அதோட நல்ல சத்துத்தன்மை அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ ஐஸ் பாக்ஸ் எதுக்கு பயன்படுது? வேறு விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுது. ஓகே, சாப்பிடக்கூடாத உணவுலாம் கெட்டு போகாமல் வச்சு கொடுக்குறாங்க சாப்பிட. நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிற உணவுலாம் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ ஒரு ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சவன் எதுக்காக கண்டுபிடிச்சான்? அவன் நல்ல நோக்கத்தோடு தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். எல்லாம் வீணாக போகணும், எல்லாம் நாரி போகணும், எல்லோரும் கஷ்டப்படணும், வேதனை பண்ணணும் கண்டுபிடிக்கல. எல்லோரும் ட்ராவல் பண்ணணும். ஓகே, எல்லோரும் ட்ராவல் பண்ணணும், எல்லோரும் உலகத்து மேலே சுற்றணும், பார்க்கணும். அது ஒரு அருமையான கண்டுபிடிப்பு. நல்ல நோக்கத்துக்காக எல்லாத்துக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் அது எதுக்கு பயன்படுது? போர்க்கப்பல் செய்கிறாங்க. அந்த ஏரோப்ளேனை எல்லோரும் சுற்றி பார்க்கலாம், சொந்தக்காரங்களை போய் பார்க்கலாம், கடலை தாண்டி இருக்க வேண்டியவங்க, கூட்டாளி, நண்பர்கள், வியாபாரம், அப்புறம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ போர்க்கப்பலாக ஆயிடுச்சு. மனிதன் அழிக்கிற, மனிதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற போர்க்கப்பலாக ஆயிடுச்சு. நீர்மூழ்கி கப்பல், கடல் அடியில் போய் கடலில் உள்ள அதிசயங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு தான் நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அப்போ என்னாச்சு? நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஏவுகணை அனுப்புகிறாங்க. ஏவுகணை மனிதனை அழிக்கிறது. ஓகே, ஸ்மார்ட் ஃபோன் அதை கண்டுபிடிச்சாங்க. அது மனுஷனை அழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. மனிதனோட சுதந்திரத்தை அழிக்குது. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதில்லை, உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே, வேறு என்ன கண்டுபிடிப்பு? வீடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. மழை படாமல் வெயில் படாமல் பாதுகாப்பாக இருக்கிறது, அது வீடு கண்டுபிடிச்சாங்க. அந்த வீடு இப்போ எதுக்கு பயன்படுது? தேவையில்லாத விஷயங்களுக்கு, தவறான விஷயங்கள் பயன்படுது. ஒரு வீடு தான் நல்லாயிருக்கும். வீடு இல்லாதவங்களுக்கு தான் அது தெரியும் வீடோட பயன் என்ன, அதோட மதிப்பு. ஓகே, கண்டுபிடிச்சி நல்ல நோக்கத்தோடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அதை பயன்படுத்துகிறவங்க என்ன நோக்கத்தோடு பயன்படுத்துகிறாங்க, அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ ஆயுதம், சுடும் ஆயுதம், அப்புறம் அந்த கன்று இந்த கன்று, அந்த ஆயுதம்,
ஆயுதங்கள் கண்டுபிடிச்சது வந்து சுடும் ஆயுதம். மனிதனோட பாதுகாப்புக்கு இது உதவியாக இருக்கும். பாதுகாப்பு இப்போ இந்த காட்டுக்குள்ளே வாழ்கிறவங்க, முக்கிய இந்த எஸ்டேட்லாம் வாழ்கிறவங்க, இந்த பயங்கரமான மிருகங்கள் அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. மேலே சுட்டால் அது பயப்படுவோம், பயந்து ஓடிடும். அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. தன் பாதுகாப்புக்கு தான் இந்த இதை கண்டுபிடிச்சி. ஆனால் அது பாதுகாப்புக்கு பயன்படுதா? கொள்ளடிக்கிறவங்க, மற்றவனை மிரட்டுறது, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்து. பாதுகாப்பாக பயன்படுத்துகிறாங்க இல்லை, தவறான விஷயங்கள் பயன்படுது. அற்புதமான கண்டுபிடிப்புகள்லாம் தவறான விஷயங்கள் பயன்படுது. கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் எவ்வளோ செய்யலாம். உலகமே நம்ம லேப்டாப்பில் இருக்குது, நம்ம கையில் இருக்கும். இந்த உலகமே நம்ம கையில் லேப்டாப்பில். பிஸ்னஸ்ஸு, அப்புறம் படிப்பு, ஆன்லைன் விஷயங்கள், அவசரத்துக்கு நம்ம போய் செய்ய முடியாத விஷயங்கள் லேப்டாப்பில் செஞ்சிடலாம். அவ்வளோ நவீனமாக விஞ்ஞானம் அப்படி வளர்ந்துருக்கு லேப்டாப்பில். ஆனால் இப்போ லேப்டாப் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? மற்றவங்கள கவுக்கிறதுக்கு, ஸ்கேம் பண்ணுறதுக்கு, மற்றவங்கள ஏமாத்துறதுக்கு, அதுதான் பயன்படுது. பெரிய லெவலில் பயன்படுத்துகிறாங்க. அற்புதமான கண்டுபிடிப்புகள்லாம் தவறான விஷயங்கள் பயன்படுத்தப்படுறது. அதை கண்டுபிடிச்சது வந்து நல்ல விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. வேதனையாக இருக்குல்ல? என்ன பண்ணுறது? இதை கண்டுபிடிச்சவனோட நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் அதை பயன்படுத்துகிறவங்க எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். வாகனம், ஒரு காடி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட ஒரு காடி இருந்தால் வெளியே போகலாம், வரலாம், வசதியாக இருக்கும். மழை படாமல், வெயில் படாமல் நல்லா வசதியாக போகலாம், குடும்பத்தோடு போகலாம். அதுக்கு தான் காடி கண்டுபிடிச்சது. அப்போ காடி எதுக்கு பயன்படுது? தவறான விஷயங்கள் பயன்படுது. கொள்ளையடிக்கிறவங்க, கள்ளக்கடத்தல், ஆள் கடத்துறது, நிறையா கொள்ளையடிக்கிறவங்க, கள்ளக்கடத்தல், ஆள் கடத்தல், அப்புறம் போதைப் பொருள் கடத்தல், அதுக்கு தான் பயன்படுது. நல்ல விஷயங்களுக்கு தான் அதை பயன்படுத்தலாம், ஆனால் தவறான விஷயங்களுக்கு பயன்படுது. ஸோ நல்ல அற்புதமான கண்டுபிடிப்புகள்லாம் தவறான விஷயங்களுக்கு பயன்படுது. இது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் இது. கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கும், மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அளவில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் மனிதனோட அழிவுக்கு தான் பயன்படுது. மனிதனோட தவறான நோக்கங்களுக்கு பயன்படுது. ஓகே, இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆர்ப்பாட்டம், ஆயிரக்கணக்கில் ஆள்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இன்னமும் உங்களுக்கு மனசில் திருப்தி இல்லை, அரசாங்கத்து மேலே திருப்தி இல்லை, திருப்தி இல்லை, வேலை எதி போச்சு, அது எதி போச்சு, இது போச்சு, அங்கே இங்கே போகிற ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க மனசில் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்கிறதுக்கு டியர் கேஸ், கண்ணை எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கேஸ், அதை வச்சு அடித்து தான் கலைப்பாங்க. அந்த டியர் கேஸ் வந்து ஒரு நல்ல நோக்கத்தை தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த மனுஷனோட வலியை ஏற்படுத்துறதுக்கு, மனுஷன் உடம்புக்கு வலியை கொடுக்குறது, கண் எரிச்சல் வந்து அவங்க எரிச்சல் தாங்காமல் போயிடுவாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம அடைக்கிடலாம் அப்படின்னா அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அந்த டியர் கேஸ் எது கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அதை பயன்படுத்துறது மனுஷனுக்கு வலியை உண்டாக்கு, மனுஷனுக்கு காயத்தை ஏற்படுத்து, அது பயன்படுத்துகிறாங்க. அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு, அதுவும் தவறான முறையில் தான் பயன்படுத்துகிறாங்க. சரியான முறையில் பயன்படுத்தலாம். இந்த கண்டுபிடிப்புகள்லாம் சரியான முறையில் பயன்படுத்தலாம். நம்ம மீட்ரு இவ்வளோ விஷயம் இருக்குது, குக்கர் இருக்குது, அப்புறம் ஃபேன் இருக்குது, அயன் பாக்ஸ் இருக்குது, முடி ட்ரை பண்ண ஹேர் ட்ரை அது இருக்குது. அதெல்லாம் வந்து நல்ல அற்புதமான கண்டுபிடிப்பு. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் கண்டுபிடிச்சது வந்து ஒரு சயின்டிஸ்ட், இவருக்கு தெரியாதவரை அவர் வந்து ஒரு
அற்புதமான ஒரு கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சி ரகசியமாக வச்சுருந்தார். அவர் பேர் வந்து நிக்கோலா டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லா அவர் தான் அந்த குக்கரு, இந்த ரிமோட் கண்ட்ரோல், இந்த அயன் பாக்ஸு, இந்த ஒரு காலத்தில் ஒயர் இருந்தால் தான் இந்த எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்த ஒயர் இருக்கணும். ஐஸ் பாக்ஸ்லாம் ஒயர் இருக்கணும். இப்போலாம் வந்து ஒயர் அவர் கண்டுபிடிச்சது தான் ஒயர் இல்லாமல் குக்கர், பிளெண்டர், ரிமோட் கண்ட்ரோல், ஓகே, ஒயர்லெஸ் விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சது நிக்கோலா டெஸ்லா. ரொம்ப பேருக்கு தெரியாது இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது. ஓகே, லைட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியும், ஃபோனு கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியும், எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? அந்த ஃபோனு பாய்க்கிற எலக்ட்ரிசிட்டி, ஃபோனு பாய்க்கிறீங்கள அதுக்கு எலக்ட்ரிக் எங்கேருந்து வருது? சார்ஜர் எங்கேருந்து போடுறீங்க? டிவி பாய்க்கிறீங்களா அது கரண்ட் எங்கேருந்து வருது? ஐஸ் பாக்ஸ் பாய்க்கிறீங்களா அது கரண்ட் எங்கேருந்து வருது? யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? இந்த எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட்டை கண்டுபிடிச்சது வந்து நிக்கோலா டெஸ்லா. அவர் ஒரு விஞ்ஞானி. ரொம்ப பேருக்கு இது தெரியாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிக்கோலா டெஸ்லா நிறைய கண்டுபிடிப்புகள் அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு அமெரிக்காலேயோ எங்கேயோ ஒரு வீட்டில் அவர் இருந்த எல்லா கண்டுபிடிப்புகளையும் அங்கே ஒரு ரெக்கார்ட், ஒரு புக்கில் எழுதி வச்சுருந்துருக்காரு. அவர் அங்கேயே இருந்து வயசாகி அங்கேயே இறந்து போய், அந்த வீட்டிலே இறந்து போய் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒரு வார்டை வந்து போலீஸ்காரெலாம் போய் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அவர் அந்த உடம்பு அங்கேருந்து எடுக்கும்போது அவரோட கண்டுபிடிப்பு, அவரோட இன்வென்ஷன், அவரோட ஒவ்வொரு அற்புதமான விஷயங்கள்லாம், அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் ஒரு புக்கில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தார். அதெல்லாம் கைப்பற்றப்பட்டு இந்த ஆளை அப்படியே அமுக்கிட்டானுங்க. இவன் தான் இதை கண்டுபிடிச்சதுன்னு உலகத்துக்கு தெரியக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ விஷயம் எப்படி வெளியாச்சு? நிக்கோலா டெஸ்லான்னு ஒரு அற்புதமான விஞ்ஞானி கண்டுபிடிச்சது தான் அதெல்லாம். எலக்ட்ரிசிட்டி, ஓகே, நம்ம பாய்க்கிற ஃபோனு, டிவி, பிளெண்டர், ஐஸ் பாக்ஸ், ஃபேன், ஏர்கான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது வந்து நிக்கோலா டெஸ்லா. கூகுள் பண்ணி பாருங்கள், தெரியும் நிக்கோலா டெஸ்லா யாருன்னு. நிக்கோலா டெஸ்லா, ஓகே. இதை கேட்டுட்ருக்க எல்லோரும் நிக்கோலா டெஸ்லா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் பண்ணுங்கள். ஓகே, இன்வென்ஷன் என்ன நோக்கத்துக்கு கண்டுபிடிச்சாங்க? நல்ல நோக்கத்துக்கு தான் கண்டுபிடிப்பு. எல்லா கண்டுபிடிப்புகளும் நல்ல நோக்கத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர்னால் அது கெட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்ற முடியாதா? மாற்றலாம், ஆனால் மாற்றிருக்கான நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த தவறான விஷயங்கள், தவறான நோக்கம், தவறான விஷயங்களில் ரொம்ப கெட்ட சக்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னு இல்லை, நல்ல விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது பூமியில், இவங்களாம் இருக்கிறாங்க. கெட்ட விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய ஆள் இருக்காங்க. அதுவும் அழிக்க முடியாது. அழிச்சிட்டோம், பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ற பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறதுல போரிங்காக இருக்கும். பிரச்சனையே இல்லை, காலையில் எழுந்திரிச்சு பாட்டுக்கு அவங்க வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு போரிங்காக இருக்கும். பிரச்சனை இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சு நமக்கு செய்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம மூளைக்கு ஒரு வேலை கொடுக்கணும், அறிவுக்கு வேலை கொடுக்கணும், பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கணும், நம்ம ஆரோக்கியத்துக்கு வேலை கொடுக்கணும், நம்மளோட சிந்தனைக்கு வேலை கொடுக்கணும், நம்மளோட தன்னம்பிக்கை தைரியத்துக்கு வேலை கொடுக்கணும். அப்போ பிரச்சனை அங்கே இருக்கணும். பிரச்சனை நம்ம தேடி போக வேணும். பிரச்சனை தேடி போவாதீங்க, வந்த பிரச்சனையை விடாதீங்க. அவ்வளோதான். பிரச்சனை தேடி போவாதீங்க, வந்த பிரச்சனை விடாதீங்க, உள்ளே புந்து விளையாடுங்க. ஓகே, அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த கண்டுபிடிப்புகள் வந்து நல்ல இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து நல்ல நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தவறான கைகளுக்கு அது போனனால கெட்ட நோக்கத்துக்கு போயிடுச்சு. ஓகே, ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க நிலவுக்கு போய் நிலவு நடக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ராக்கெட் எதுக்கு வைக்கிறாங்க? ராக்கெட்டில் ஏறி
மாஸ் மாஸ்ன்ற பிளானட்டுக்கு போய் மாஸ்க்கு போய் அங்கே லீவ் எடுக்கிறாங்களாம் எல்லாரும். மாஸில் போய் அங்கே வாழ்ந்து வாழ்க்கையை அங்கே முடிக்க போகிறாங்க. பூமியில் வாழுங்க, அதுக்கு தானே பூமியை படைக்கிறாங்க. பூமி படைக்கப்பட்டிருக்கு. பூமியில் வாழுங்க, பூமியில் வாழ்ந்து பூமியில் வாழ்க்கை முடிங்க, சிறப்பாக வாழுங்க. மாஸ்க்கு போன அவசியம் இல்லை. ராக்கெட் இருக்குது, விண்வெளிக்கு போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. பாதி உண்மை வருது, பாதி பொய் வருது. ஓகே, அதுவும் நல்ல கண்டுபிடிப்பு. ராக்கெட் மெல்ல மெல்ல கண்டுபிடிப்பு தான். மெல்ல மனிதனோட ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு நல்ல நோக்கம், அற்புதமான கண்டுபிடிப்பு, நல்ல நோக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் தவறான கைகளுக்கு அது போனதுனால தவறான விஷயங்கள் நடக்குது. நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். நல்ல நோக்கத்துக்காக பாருங்க. ஓகே, லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் எல்லாம் ஒரு நல்ல கண்டுபிடிப்பு, அற்புதமான கண்டுபிடிப்பு. கூகுள், ஓகே, ஸ்னாப்சாட் நல்ல கண்டுபிடிப்பு. நல்ல நோக்கத்துக்காக பாருங்க. நிறைய பேருக்கு பயன்படும். ஓகே, பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இதில் நல்ல நோக்கத்துக்கு பயன்படும். ஓகே, அதான் இன்வென்ஷன், மனிதனோட கண்டுபிடிப்பு, மனிதனோட அழிவுக்கு மிஸ்யூஸ் பண்ண கூடாது. அது குறைக்கணும்னா நம்ம மனிதனுக்கு அது பயனாக இருக்கும், மனிதனோட முன்னேற்றத்துக்கு அது பயனாக இருக்கும், மனிதனோட ஆரோக்கியத்துக்கும் அது பயனாக இருக்கும். ஆரோக்கியம்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது. உணவை கண்டுபிடிச்சவங்க, உணவு கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், கண்டுபிடிக்கணும். சார்டின் கேனில் வருது, லைச்சி கேனில் வருது, சோயா கோத்தாலையும் போத்தல்லையும் வருது, கரும்பு தண்ணி இப்போல்லாம் போத்தலில் வருது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? கரும்பு தண்ணியில் கரும்பு மிஷினில் அரைச்சி அதை அப்படி நீங்கள் வடிகட்டி பிளாஸ்டிக்கில் ஊற்றி அப்படியே கொடுப்பாங்க. எந்த மாதிரி சீனியும் இதை போடாமல் இயற்கையான சீனி, கரும்பு தண்ணி, இளநி அதை அழகாக வெட்டி அந்த வடிகட்டி அது பையில் ஊற்றி அந்த இளநியை அந்த அழகாக பல இளநி வரும் பாருங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. சொல்லும் போதே எனக்கு வாய் ஊறுது. இளநி இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். இளநி தண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும், இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். அதில் சீனியை போட்டுடுறாங்க. இந்த சாப்பாடெலாம் யாரும் கண்டுபிடிக்கல, அது இயற்கையாக வருது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட சாப்பாடெலாம் பாருங்கள், பிஸ்கெட்ஸ், நிறைய பிஸ்கெட்ஸ், க்ரீம் பிஸ்கெட், கஸ்டர்ட் பிஸ்கெட், நெய் பிஸ்கெட், கேக்ஸ், அப்புறம் குரோப்போ, சாப்பாடு, உணவு நிறைய உணவு, பீஸா ஹட், KFC, அது இது எல்லாம் கண்டுபிடிப்பு. இது அற்புதமான கண்டுபிடிப்பு இல்லை, மனிதனுக்கு நோய் வரக்கூடிய கண்டுபிடிப்பு. மனிதனோட உடம்புக்கு விளைவு, மனிதனோட உடம்புக்கு ஒரு கொடூரமான ஒரு விளைவு கொடுக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் தான் இந்த நோயெல்லாம். கேன்ட் ஃபுட், பேக்கெட் ஃபுட். ஸோ இதுதான் நிறையா நம்மளை சுற்றி இருக்குது. இயற்கையான உணவுனா நட்டு வைக்கப்பட்ட உணவு, பூமிக்கல்லேருந்துல வரணும், அதுதான் நீங்கள் சாப்பிடணும். ஓகே, அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம், அது பூமிக்கல்ல அப்படியே வரும். பிழைச்ச நீங்கள் நட்டு வைக்கலாம், ஞானம் வந்தால் நட்டு வைங்க. ஸோ இதெல்லாம் இயற்கையோட கண்டுபிடிப்பு, இறைவனோட கண்டுபிடிப்பு, இயற்கையோட கண்டுபிடிப்பு. மனிதனோட கண்டுபிடிப்பு நோய் கொடுக்குது, மனுஷனுக்கு நோய் வர மாதிரி இருக்கு. சாப்பாடெலாம் எல்லாம் பேக்கிங், குறைச்சிக்கோங்க.
ஓகே, கஷ்டமாக தான் இருக்கும். நான் இவ்வளோ நாள் சாப்பிட்டாச்சு, இப்போ போய் குறைக்க சொல்கிறீங்களே. அந்த டேஸ்ட்டு, அந்த ருசி அனுபவிச்சாச்சு. ருசி கண்ட பூனை நம்மளாம், ருசி கண்ட பூனை. நான் பூனை இல்லை, நான் சிங்கம் அப்படின்றீங்களா? ருசி கண்ட சிங்கம் மாற்றிக்குவோம். ருசி கண்ட சிங்கம் மாற்றிக்கோங்கோ. இயற்கையான உணவு சாப்பிடுங்க, மண்ணிலேருந்து வர உணவு சாப்பிடுங்க. கேன் பண்ண உணவுலாம் சாப்பிடாதீங்க. அவரும் அதுக்கு தான் சொன்னார். யார்? நம்ம குரு. அவரோட குரு, தாடி வச்ச சத்குருன்னு சொல்லுவாங்க. அவரும் அதுதான் சொல்கிறார், நானும் அதுதான் சொல்கிறேன். மனிதன் மேலே அக்கறை உள்ள டாக்டருங்களும் அதான் சொல்கிறேன். மனிதனுக்கு அக்கறை உள்ள டாக்டருங்களாக இருக்காங்க. ஓகே, மனிதன் மேலே அக்கறை உள்ள சித்தர்கள்லாம் தான் சொல்கிறாங்க. மண்ணிலேருந்து விளையிற உணவு சாப்பிடுங்க, மனிதனால் செய்யப்பட்ட உணவு சாப்பிடாதீங்க. அது ஒரு தவறான கண்டுபிடிப்பு. ஓகே, எல்லாத்துக்குமே இது சரி வராது. நம்ம சிந்தனை, நம்ம ஆரோக்கியம், நம்ம ரத்த ஓட்டம், நம்மளுடைய இதய துடிப்பு எல்லாத்துக்குமே சரி வராது. இந்த மாதிரி உணவுலாம் இருந்தால் தான் மனிதன் கண்டுபிடிச்ச அந்த கேன் பேக்கிங், ஆல்கஹால், ஸ்டெரலைசர், கிச்சாப்பு, அப்புறம் சோடா, இதெல்லாம் நிறைய 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 நிறையா பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்குது. கீமியா ஃபுட், ஸ்டெரலைஸ் ஃபுட், பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்குது. இதெல்லாம் எதுக்கு உருவானுச்சு? நம்மளோட இதை குறைக்க, நம்மளோட உண்மையான திறமையை குறைக்க, நம்மளோட உண்மையான சக்தியை குறைக்க, நம்மளோட ஆரோக்கியத்தை குறைக்க, நம்மளோட சிந்தனை திறனை குறைக்க, நம்மளோட உண்மையான வலிமையை குறைக்கிறது தான். இதெல்லாம் குறைக்கணும், குறைக்க தான் அவனுங்க. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, 2 கண்ணையும் மூடிட்டு தூங்காதீங்க, தூங்கும்போது ஒரு கண்ணை மூடிக்குங்க, ஒரு கண்ணை திறந்துக்குங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ரொம்ப அனுபவப்பட்டவங்க, ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், அவங்கள சொல்லலை. வாழ்க்கையில் ரொம்ப அனுபவப்பட்டு அடிபட்டவங்க சொல்கிறாங்க, ஒரு கண்ணை தூங்கும்போது 2 கண்ணையும் மூட்டு தூங்காதீங்க, தூங்கும்போதே ஆப்பு வச்சுருவானுங்க, ஒரு கண்ணை திறந்தே இருக்குவாங்க. பரவாயில்ல, 2 கண்ணையும் மூடிக்குங்க, தைரியமாக 2 கண்ணையும் மூடிட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடும்போது, இயற்கையான உணவு சாப்பிடும்போது, பூமிக்கடிலேருந்து வர இயற்கையான உணவு சாப்பிடும்போது, உங்களோட 3வது கண் இங்கே பார்த்தீங்களா, இங்கே திறந்துருக்கும். உங்களோட 3வது கண் திறந்துருக்கும். ஸோ இந்த நெத்திக்கு நடுவில் இருக்கும் 3வது கண், பார்த்தீங்களா? ஓகே, இங்கே இருக்குது. இங்கே இந்த 3வது கண் திறந்துட்டா நீங்கள் 2 கண்ணையும் மூட்டு தைரியமாக தூங்கலாம். ஓகே, அதுதான் சொல்கிறேன். மனிதனோட கண்டுபிடிப்பு மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், மனிதனுக்கு நன்மை கொடுக்கணும், மனிதனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும், உதவியாக இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். சிம்பிளாக இருந்தாலும் அது ஒரு விஷயம் இருக்குது, உள்ள ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்லியிருக்கேன். யோசிங்க. சரியா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ஜோக்காக இருக்கா? மெசேஜ் தகவல் நல்லா இருக்கா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? சரி, சிறப்பாக பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க, விழிப்பாக இருங்க, தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, உற்சாகமாக இருங்க, மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போம். இதை விட சிறப்பான வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.